ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி, இதில் ஆபத்து உறுதி, கட்டாயம் எச்சரிக்கை வேண்டும் மேஷ ராசி. பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் மேஷ ராசியில் உள்ளவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது பணம். ஃபினான்ஷியலாகவும் சரி, பேசக்கூடிய பேச்சிலும் சரி, நாவடக்கம் அவசியம் தேவை. தேவையற்ற விரயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கடன் வாங்கி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை திருப்திப்படுத்தணும், ஒரு விஷயத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா உங்கள் தகுதிக்கேற்ற அளவுக்கு கடன் வாங்கிறது நல்லது. உங்கள் தகுதிக்கு மீறி கடனை வாங்கிட்டு நீங்கள் எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ அதை இழந்தும் அந்த கடனை அடைக்க முடியாமல் போயிடும். உதாரணத்துக்கு ஒரு வாகனம், இல்லை வீடு, ஒரு பொருள். ஏன்னா ஒரு வாகனம் வாங்குறீங்க, லோன் போட்டு வாங்குறீங்க, அதை உங்களால் சரியாக கட்ட முடியாமல் அந்த வாகனத்தையும் இழந்து கடன் படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலம் இருக்குது. வீண் ஆடம்பரங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்குமே இந்த காலகட்டம் பேச்சில் கவனம் தேவை. பயணங்கள் மேற்கொள்ளும்போது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கவனம் சேஃப்டி கரெக்டாக இருந்துக்குங்க. வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்குமே எந்த விஷயங்களிலுமே கூட வாக்குவாதம் செய்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயும் சரி, வீண் வாக்குவாதங்கள், ஒரு சிறு தவறு, அதுக்கு நீங்கள் வாக்குவாதம் பண்ணி மணிக்கணக்காக மாஞ்சிக்கிட்டு இருக்கிறத விட தப்பு தானே, சரி விடு என்னுடையது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு படி நீங்கள் இறங்கி போகிறதுனால ஒன்றும் கெட்டிட மாட்டீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ திறமைசாலியாக இருந்தால் கூட எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நீங்கள் கண்டிருப்பீங்க, எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சிறு விஷயம், இது என்ன பண்ணிட போகுது அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு சின்ன செயல் உங்கள் மொத்த விஷயத்தையுமே ஒரு ஆட்டிடும். உங்கள் கட்டிடத்தையே ஒரு ஆட்டிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய கட்டமைப்பு மிகவும் வலுவானது தான். செயல்பாடுகள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதுமே கூட ரொம்ப உறுதித்தன்மையோடு தான் எடுத்து வைப்பீங்க. எடுத்தும் கவுத்துன்னு எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. அடுத்தடுத்த செயல்பாடுகளுக்கு முனைப்பாக சுறுசுறுப்பாக இருந்தாலுமே கூட நிதானமாக, தெளிவாக, தைரியமான அடிகளாக இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய இலக்கை அடையிறதில் துளியும் சளைக்க மாட்டாங்க, அதில் பின்வாங்கவும் மாட்டாங்க. அவ்வளோ எளிதில் எதிலும் பின்வாங்கக்கூடியவர்கள் மேஷம் கிடையாது. இது இயல்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் பணம், வேலை, மற்றபடி உங்களுடைய வீண் விரயங்களை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. இதை நினைவில் கொள்ளுங்க. வீண் விரயம்னு உங்களுக்கு அது தெளிவாக தெரியாது. நீங்கள் தான் அதை உணரணும். இது நமக்கு தேவையா, இது தேவையில்லையா. இப்போது மற்றவங்க ஒரு ஃபோன் வாங்கியிருக்காங்க, விலை உயர்ந்தது, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஃபோன் நல்லா இருக்குது, கொஞ்சம் காலம் கழித்து மாற்றிக்கலாம் அப்படின்றது ஒரு மனசை கட்டுப்படுத்துறது. எனக்கு தெரியாது, அவங்களாம் அதை வாங்கிட்டாங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு எவ்வளோ மரியாதை, அவங்களே அதை வச்சுருக்கும் போது நான் அதை வாங்குறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக லோன் எடுக்கிறது, இஎம்ஐ போடுறதுன்னு தேவையில்லாமல் கடன் படாதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். தேவை இருந்தால் நீங்கள் கடன் படுறது தவறு கிடையாது. தேவையற்ற விஷயங்கள், வீண் ஆடம்பரத்துக்காகவும் உங்களுடைய மதிப்பை நீங்கள் உயர்த்தி காட்டணுன்றதுக்காகவும் செலவு செய்வது நிச்சயமாக இப்போ உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கும். அதனால் மிகப்பெரிய இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபோன் மட்டும் கிடையாது, உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள், இதை உணர்ந்து மேஷம் செயல்படுவது சிறப்பு. அதனால் பணத்தை கையாளுறதில் கூடுதல் கவனம் கட்டாயமாக மேஷ ராசிக்கு இப்போது தேவை. வாக்குறுதி கொடுக்கறதிலுமே கூடுதல் கவனம் தேவை. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை சரியாக உங்களால் செயல்படுத்த முடியுமான்றதை நீங்கள் உணர்ந்தே அங்கே கொடுக்கணும். பேசும் ஒவ்வொரு வார்த்தையுமே பார்த்து பேசுகிறது நல்லது. உழைப்பு, வேலை அப்படின்றது சிலருக்கு கிடைக்காமல் இருக்கலாம். சிலருக்கு வேலை இருந்தாலுமே கூட மன நிறைவு அப்படின்றது முழுமையாக இருக்காது. ஏதோ கடமைக்கு வேலை செய்கிற மாதிரி சிலர் இருப்பாங்க. சார் என்ன சார் வேலை, அவனும் என் கூட தான் படித்தான், இன்றைக்கி ஜம்முன்னு வாழ்கிறான். அடுத்தவங்களை இங்கே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் நிம்மதியை நீங்கள் இழந்துருவீங்க. உங்களுடைய திறமை நிச்சயம் ஒரு நாளும் வீண் போகாது. நீங்கள் திறமைசாலி, உங்களுடைய உழைப்புக்கான உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. உங்களுடைய முன்னேற்றம் கட்டாயமாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க.
தைரியமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. வீண் விரயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. பிரயாணங்களில் கவனம் தேவை. வேலை பார்க்குற இடத்துல வாக்குறுதி வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றத்தை தரும். அப்படின்றதுனால பெரிய அளவுக்கு எந்த விஷயத்தையும் நம்பி ஏமாறாதீங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுங்க. அவசரப்படாதீங்க. நிதானம் நிச்சயம் உங்களுக்கு எந்த நிலையிலும் தடம் பெறல விடாது, உங்களை தாங்கி பிடிக்கும். அதனால் நிதானத்துடன் செயல்படுவது மேஷ ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த செயல்களில் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கிறது உங்களுடைய நன்மைக்காக சொல்லப்பட்டது தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலையை பொறுத்தளவுக்கு 5ல் கேது இருக்கார், 12ல் சனி இருக்குது, 11ல் ராகு இருக்குது. ஒரு விதத்தில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே பெஸ்ட்டு தான். குரு கூட நல்ல ஒரு அமைப்பில் இருக்கார், அதுவும் சிறப்பு தான். மேஷத்தை பொறுத்த அளவுக்கு குரு இருந்து பார்க்குற இடங்களும் நல்ல பலன்கள் தரும். அதாவது எதிர்பார்த்த உடனடியாக எதுவும் கிடைக்காது. கொஞ்சம் கால தாமதமும் நேர விரயமும் இருக்கும். சிலர் ஒரு முறை முயற்சி செஞ்சு வெற்றி பெறாங்கன்னா நீங்கள் இருமுறை பல முறை முயற்சித்து வெற்றி பெறுற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வெற்றி கிடைக்காமல் போகாது, நல்லபடியாகவே இருக்கும். நம்பிக்கையோடு இருங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.